ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, நீ கண்ணீர் விட்டு கலங்கினதெல்லாம் போதும். இந்த வராகி அம்மா நான் உனக்காக என்ன சொல்றேன்றதை கேட்டு தெளிவு பெற்று இனி வரப்போற சந்தோஷ தருணங்களை எதிர்கொள்ள தயாராக இரு. ஓ வாழ்க்கை முழுவதுமே கடல் அலைகளை சமாளிக்கக்கூடிய மீன் போலவே எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்து வந்துட்ட. ஆனால் இப்போது வலையில் அகப்பட்ட மீன் போல சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறுகிறாய் தானே. வாழ்வின் பிரச்சனைகளில் அகப்பட்டு மாட்டிக்கொண்டு முழிக்கும் போது தானே வாழ்க்கையின் தத்துவமே புரியுது. இப்படி நடக்காம ஏமாந்து போயிட்டோமே, வாழ்க்கையை புரிஞ்சிக்காம எல்லாத்தையும் சரி சரின்னு சகிச்சுக்கிட்டு ஏமாந்து நிற்கிறோமேன்னு பல விஷயங்கள் இப்போது உனக்கு புரிகிறதா? எல்லாம் கடந்து வந்த பிறகு புரிவதற்கு முன்பாக, இந்த நிலை வந்த பிறகு வருந்துவதற்கு முன்பாக நீ ஏன் முன்னாளிலேயே தெளிவாக இருக்கவில்லை என் செல்லமே? நீ முதல்லையே தெளிவான ஆளா இருந்திருந்தீனா இப்படி மன உளைச்சலில் சிக்கி இருக்க வேண்டாம் அல்லவா? உன் வாழ்க்கையில ஓயாம அடிபட்டு அவஸ்தப்பட்டு கஷ்டப்பட்டு அலையும் வளையும் வந்து அதுல கஷ்டப்பட்ட மீன் போல தானே வாழ்க்கையில துடிச்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இனிமே கவலைப்படாத, இந்த கண்ணீர் உனக்கு நிரந்தரமாக இருக்காது என் செல்லமே. அத்தனையும் உனக்கு சரி செஞ்சு நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் வெற்றியை நான் தர்றேன். என்ன நினைச்சு வழிபட ஆரம்பிச்ச பிறகு என் அருளும் ஆசீர்வாதமும் இனி உனக்கு தாராளமாக கிடைக்கும். ஏற்கனவே வருத்தப்பட்டு வேதனைப்பட்டே உன் வாழ்நாளில் பாதி ஆயுள் போய்விட்டதல்லவா? மீதி இருக்கக்கூடிய ஆயுட்களையும் மீதி இருக்கக்கூடிய நாட்களையும் இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தால் நீ சிறப்பாக வாழும்படி நான் செய்வேன். என்னுடைய அன்பு குழந்தையான உனக்காக என்னுடைய இதய வாசலையே நான் திறந்து வைக்கிறேன். இங்கு தஞ்சம் புக மறுக்காதே என் செல்லமே, மறந்தும் போகாத. இந்த வராகி அம்மாவின் மனதிற்குள் இடம் பிடித்த உனக்கு இனி எல்லா வகையிலும் துணையா நான் இருப்பேன். நீ பயப்படும் வரைக்கும் உன் வாழ்க்கையில அறிவு எந்த பயனும் இல்லாமல் இருக்கும். அச்சத்தில் நீ உன்னையும் மறந்துடுவ, உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களையும் மறந்து விடுவாய். அப்புறம் உன்னை எல்லாரும் சுலபமாக ஏமாத்திடுவாங்க. உன்னை ஏமாற்ற ஒரு கூட்டமும் உன் ஏமாற்றத்தை பார்ப்பதற்கு பல கூட்டமும் இங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ யாரிடமுமே ஏமாந்து போய்விடவ கூடாது என் செல்லமே. உன் மனசுக்குள்ளே இருக்க அறியாம இருளை போக்கி அற்புதமான வாழ்க்கையை நான் உனக்கு தர்றேன். அச்சம் என்பது உன்னுடைய தன்னம்பிக்கையை உடைச்சு உனக்கு சோர்வை கொடுத்து உன் முன்னேற்றத்திற்கும் தடையாக அமைஞ்சிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. மனிதனுக்கு இருப்பது ஒரு வாழ்வு தானே, அதை நீ வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டுமே தவிர ஏன் உனக்குள் அச்சத்தையும் பயத்தையும் கலக்கத்தையும் வச்சுக்கிட்டு வாழ்நாளை வீணாக்குகிறாய் என் செல்லமே? எப்போதும் உனக்குள் இருக்கும் அச்சத்தை தூக்கி போட்டுட்டு தைரியமா வாழக்கூடிய ஆளாக நீ இரு. நீ எவ்வளவு செலவு செஞ்சாலும் கோடி கோடியா வந்து கொட்டினாலும் நீ வாழ்ந்து விட்ட உன் வாழ்நாளில் கடந்து போன ஒரு நிமிஷத்தை ஒரு நொடியை கூட உன்னால் திரும்ப பெற முடியாது. அப்பனா பாரு, உன்னுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு விலை மதிப்பு மிக்கதாக இருக்குன்னு யோசிச்சு பாரு என் செல்லமே. வாழ்நாளின் ஒரு விஷயத்தையும் ஒரு நிமிஷத்தையும் கூட தள்ளி போடாமல் எல்லா விஷயங்களையும் எல்லா செயல்களையும் இன்றே செய்து முடித்துவிடு. ஒரு நொடியில் நீ செஞ்ச ஒரு சாதாரண விஷயமும் நீ எடுத்த ஒரு சாதாரண முடிவும் கூட உன் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகளை உனக்காக வைத்துக்கொண்டு காத்திருக்கலாம் அல்லவா? எல்லாமே உன் வாழ்வில் தானாக நடந்து விடாது. உனக்கு அதிர்ஷ்டவசமாக எல்லாம் நிகழும் என காத்திருக்காமல் அதுவா நல்ல நேரம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காம உன்னுடைய நடவடிக்கையும் செயலையும் சிறப்பாக துரிதமாக எடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து முடித்துவிடு. உன் வாழ்வில் உண்மையான மாற்றமும் நல்ல மாற்றமும் விரைவில் வந்து சேரும்படி உனக்கான வாழ்க்கை வளர்ச்சியில் நான் உறுதுணையாக இருப்பேன் என் செல்லமே. தேவைக்காக இறைவனை தேடாமல் உன் தேவையே நான் தான் என என்னை நம்பி ஓடிவா. உன் இதயமே எனது இருப்பிடமாக இருக்கட்டும். தீமையிலிருந்து உன்னை தடுத்து உன் மனதை நல்வழிப்படுத்தக்கூடிய வேலைகளை இந்த வராகி அம்மா நான் செஞ்சுக்கிறேன். என்னை நம்பி சரணடைபவர் யாராக இருந்தாலும் நான் ஒருபோதும் அவங்கள கைவிட மாட்டேன் என் செல்லமே. உலகம் எனும் உடம்பை உயிராய் இருந்து இயக்குபவள் இந்த வராகி அம்மா நான் தானே. ஈரமில்லாத மனம் படைத்தவன் இறைவனை காணவும் முடியாது. நீ எப்போதும் இரக்க குணம் கொண்ட ஆளாக இரு. எதிரிக்கும் உதவக்கூடிய இரக்க குணம் உனக்குள்ள இருக்குதுன்றது தெரிஞ்சதால தான் உன் மனசுல இருக்க பாரத்தை இறக்கி வைப்பதற்காக இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். காரணம் இல்லாம
யாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் கூட வருவதில்லை என் செல்லமே. ஆனால் வரக்கூடிய கஷ்டங்களையும் கடந்து வர தயாராகிவிட்டால் மனிதன் நிச்சயமாக மகத்துவமான வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவான். எதிர்ப்பும் பகையும் கூட மனிதனுடைய வாழ்க்கையில அவசியமான விஷயங்கள் தான். என்ன இப்படி சொல்றேனேன்னு யோசிக்கிறியா? எதிர்ப்பு இல்லாமல், எந்த பகைவனும் எதிரியும் இல்லாமல் நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தீனா எந்த முன்னேற்றமும் உனக்கு இருக்காது. செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அதே சம்பாத்தியத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. ஆனால் ஒரு எதிரியோ பகைவனோ இருக்கும்போது தான் அவங்க முன்னால் வாழ்ந்து காட்டணும், அவங்கள விட ஜெயிக்கணுன்ற எண்ணமும் வைராக்கியமும் உனக்குள்ள உருவாகும். உன் மனமும் உறுதி பெறும் என் செல்லமே. எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும் கைகடிகாரமாக வேலை செய்யதான் போகுது. உனக்கான கடிகாரமாக இருந்து உனக்கான வருங்காலத்தை வசந்த காலமாக மாற்றுவதற்கும் இந்த வராகியம்மா நான் தயாராயிட்டேன். உன்னுடைய வார்த்தைகள் எப்போதுமே ஓ மனசிலிருந்து வந்து உன் வாயின் மூலமாக வெளியாகி இன்னொருவர் மனதிற்குள் தான் போய் சேருகிறது என்பதை மறவாதே. எப்போதும் நீ கவனமாக இருக்கணும். உச்சகட்ட கோபம் உனக்கு வந்தாலும் கூட அதனால் யாராவது மனம் வேதனைப்படுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஓ மனசையும் சாந்தமாக்கி உன் வாழ்க்கையையும் ஆனந்தமாக அமைத்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மறைமுகமாக பல பாடங்களை நான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நல்லதும் கெட்டதும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போலதானே. அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நல்லது கெட்டது எல்லாமே கலந்து தான் நடந்துகிட்டு இருக்கு. கஷ்டமான சூழ்நிலைகள் எதுவுமே உனக்கு நிரந்தரமானதாக இருக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். நாளைன்னு ஒன்று இருக்கிறதை நீ மறக்க வேண்டாம் என் செல்லமே. சந்தோஷமான சூழ்நிலையில தலைகால் புரியாம நீ ஆடவும் வேண்டாம். யாருக்கு எது வேண்டுமானாலும் மாறலாம், யாருக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எதையும் தலைக்கு எடுத்து செல்லாமல் யாரை பற்றியும் எந்த விமர்சனமும் சொல்லாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. சுகமும் துக்கமும் இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. உன் வாழ்க்கையில எல்லாமே நிகழும் என்பதை மனசாட்சியோடு மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ள தயாராக நீ இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மைக்கே நடந்து முடியும். விருப்பும் வெறுப்பும் உடையவன் தானே மனிதன். ஆனால் இந்த வராகி அம்மாவுக்கு விருப்பமோ வெறுப்போ எதுவுமே கிடையாது. எல்லாருடைய நல்வினைகளையும் தீவினைகளையும் அவர்கள் கர்மாவின் காரணமாக தான் அவங்கவங்க அனுபவிக்கிறாங்களே தவிர நான் இவங்களுக்கு நல்லது செய்யணும், அவங்களுக்கு கெட்டுதல் செய்யணும், இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு எதையுமே தீர்மானிப்பது இல்லை என் செல்லமே. விருப்பு வெறுப்பு நல்லது கெட்டது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவள் தான் இந்த வராகி அம்மா. புலன்களின் ஆசைகளுக்கு கட்டுப்பட்டவன் மனிதன். ஆனால் எந்த புலன்களுக்கும் கட்டுப்படாதவள் இந்த வராகி. மனிதனாகிய உன்னிடம் உள்ள இந்த இயல்புகளையெல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கான விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்வதென்பது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஆனால் நீ என்ன முழுசா நம்புனா சர்வ வல்லமை கொண்ட நானே உன் வாழ்வில் சகலத்தையும் கொண்டு வருவேன் என் செல்லமே. எல்லா வல்லமையும் கொண்ட நான் உன் வாழ்க்கையையும் சிறப்பாய் மாற்றி அமைச்சு உனக்கான நிம்மதியையும் நிச்சயமாக தந்தே தீருவேன்.